திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கிய 7 பேரில் 3 பேரின் உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டன. பொக்லைன் கொண்டு மண்ணை அப்புறப்படுத்தும் போது அவர்கள் உடல்கள் தெரிந்தது. மீட்கப்பட்ட 3 உடல்களில் 1 சிறுவனுடையது. 2 உடல்களை கண்டதும் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். வீடுகளுக்குள் புதையுண்டு கிடக்கும் மற்றவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலகத்தில் நடந்த இதற்கான கூட்டத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட கலெக்டர்களுடன் அவர் விவரங்களை கேட்டறிந்தார். இதேபோல பல்வேறு மாவட்ட கலெக்டர்களுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார். விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மழை பாதித்த பகுதிகளை பார்வையிட மத்திய குழுவை அனுப்பும்படி கேட்க இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே கூறியிருந்தார். புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஈடுபட்டு வரும் மீட்புக் குழுவினருக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து உதவிகளை வழங்கியதோடு வீடுகள் சேதம், கால்நடை இறப்பு, பயிர் சேதம் ஆகியவை கணக்கெடுக்கப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றார். பெஞ்சல் புயலால் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கடலூரில் வெளிச்செம்மண்டலம், கண்டைக்காடு, தாழங்குடா உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். திருக்கோவிலூர், அரகண்டநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கலெக்டர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருக்கோவிலூர், விழுப்புரம் சாலையில் தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், திருவண்ணாமலை முதலான மாவட்டங்களில் பெய்த தொடர் மழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் ஓடும் தென்பெண்ணை ஆறு ஆர்ப்பரித்து செல்லும் ட்ரோன் காட்சிகள் பார்ப்பவர்களை பரவசப்படுத்துகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அதிகபட்சமாக 503 மில்லிமீட்டர் மழை பதிவானது. ஏரி உடைந்ததால் திண்டிவனம் நகரம் வெள்ளத்தில் மிதந்தது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணியில் துணை ராணுவப் படையினர் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏர்காட்டின் மலைப்பகுதியில் 3வது கொண்டை ஊசி அருகே மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதே பகுதியில் சாலையில் பிளவு ஏற்பட்டு பக்கவாட்டு சுவர் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதேபோல மலைப்பாதையில் ஆங்காங்கே சிறு சிறு பாறைகள் சாலையில் உருண்டு விழுந்துள்ளது. இதனால் நேற்று இரவு முதல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. சில இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் ஏற்காடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறையினர் மண் சரிவை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 18 மணி நேரமாகியும் மண்ணில் சிக்கியவர்களை இன்னும் மீட்கப்படவில்லை. அரசும் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் விரைந்து செயல்பட்டு பேரிடரில் சிக்கி தவிப்போரை உயிருடன் மீட்க விரைவாக செயல்பட வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். புயலின் போது பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வெள்ள பாதிப்புகளை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல்வர் ரங்கசாமி நிவாரணம் அறிவித்தார். ரேஷன் அட்டை வைத்துள்ள ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தலா 5000 ரூபாய், விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு தலா 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. அத்துடன் கால்நடைகளை இழந்தவர்கள், வீடுகள் இடிந்தவர்களுக்கும் நிவாரணத் தொகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு தொடர் கனமழை இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தொடர் கனமழையால் மலை ரயில் பாதையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் இன்று முதல் 4ஆம் தேதி வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபை கூட்டம் 9, 10 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். அப்பாவு தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் தேதி முடிவு செய்யப்பட்டது. சட்டசபை கூடும் முதல் நாளிலேயே டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். மாநில அரசு அனுமதியின்றி சுரங்க உரிம ஏலம் மேற்கொள்ளக்கூடாது என மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. ஈவேரா சிலையை உடைப்பேன் என பேசிய வழக்கு மற்றும் திமுக எம்பி கனிமொழி குறித்து அவதூறாக பேசிய வழக்குகளில் எச். ராஜாவுக்கு 2 வழக்குகளிலும் தலா 6 மாதம் சிறை தண்டனையை சிறப்பு நீதிமன்றம் விதித்துள்ளது. மக்கள் பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் சொல்வது எதிர்க்கட்சித் தலைவரின் கடமை. அந்த பணியை சிறப்பாக செய்யும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் பொறுப்புடன் பதில் சொல்ல வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் இருந்த 10 ஆண்டுகளில் ஒரு முறை கூட சொத்து வரியை உயர்த்தவில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார்.
நாடு முழுதும் உள்ள போலீஸ் டிஜிபி மற்றும் ஐஜிக்களின் 59வது அனைத்திந்திய மாநாடு ஒடிசாவில் 3 நாட்கள் நடந்து முடிந்தது. இதன் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். டிஜிட்டல் மோசடிகள், சைபர் குற்றங்கள், ஏஐ தொழில்நுட்பங்களால் அரங்கேறும் டிபேக் மோசடிகளால் சமூக மற்றும் குடும்ப உறவுகள் சீர்குலைக்கப்படுவது கவலை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிக் கொண்டவர்களை விரைவாக மீட்க சென்னை இந்திய தொழில்நுட்ப பேராசிரியர்களும் பாறையை உடைத்தெடுக்கும் வல்லுநர் குழு ஏற்காட்டிலிருந்து வரவழைக்கப்படுவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அமைச்சருக்கு வீடியோ கால் செய்த முதல்வர் ஸ்டாலின் கடலூர் நிலவரத்தை குறித்து கேட்டறிந்தார். மேலும் வெள்ள நீர் சூழ்ந்த இடங்களை வீடியோ கால் மூலம் முதல்வர் பார்வையிட்டார். கனமழை காரணமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது. வேலூர், ராணிப்பேட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையால் அதிக அளவில் மழை பெய்த போதும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். தற்போது 500 மருத்துவ முகாம்கள் நடந்து வருகின்றன. வடகிழக்கு பருவமழை முடியும் வரை மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி இந்து தர்மார்த்த சமிதி அறக்கட்டளை செயலர் R. கோபால்ஜி 5 வெண்பட்டு குடைகளை துணை EO கோவிந்தராஜனிடம் காணிக்கையாக வழங்கினார். சபரிமலை அமைந்துள்ள பத்தனம்திட்டை மாவட்டத்திற்கு நேற்று மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. புயல் காரணமாக தமிழக பக்தர்கள் கணிசமாக குறைந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. இவர்கள் மழை தீர்ந்த பின் மற்ற நாட்களில் வரக்கூடும் என்பதால் அப்போது நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேவசம் போர்டு கருதுகிறது. கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் சன்னதியில் 108 சங்காபிஷேகமும், சுவாமி சன்னதியில் 1008 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. லிங்க வடிவில் சங்குகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள், யாகம் நடத்தி உற்சவர் சிலைகளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பக்தர்கள் பால், தயிர், இளநீர், பன்னீர் முதலான அபிஷேக பொருட்களை கொடுத்து சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள மீனாட்சி சுக்கநாதர் திருக்கோயிலில் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்கு பூஜை நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி டு சென்னை மற்றும் விழுப்புரம் டு காட்பாடி ரயில் வழித்தடங்களில் பாதிப்பு ஏற்பட்டு இடையில் நிறுத்தப்பட்ட ரயில்களில் இருந்து பயணிகள் பாதுகாப்பாக சொந்த இடங்களுக்கு செல்ல 100 சிறப்பு பஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அதன்படி மாம்பழப்பட்டு, வெங்கடேசபுரம், விழுப்புரம், அரகண்டநல்லூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் இருந்து இயக்கப்பட்ட சிறப்பு பஸ்கள் மூலம் பயணிகள் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். கனமழை காரணமாக விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே பாலத்தில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் செல்கிறது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி எழும்பூர் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில், மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் உட்பட 5 தென் மாவட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி மலைப்பாதை சாலையில் காரில் சென்று கொண்டே ஆபத்தான செல்ஃபி எடுத்த 6 இளைஞர்களை தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். ஆந்திராவில் கடந்த 3 ஆண்டுகளில் 48,537 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஷன் அரிசி ஏற்றுமதியாகியுள்ளது. அரிசி கடத்தலால் நாட்டின் பாதுகாப்புக்கும் ஆபத்து என மாநில சிவில் சப்ளை அமைச்சர் நாதெண்டலா மனோகர் தெரிவித்தார். மேலும் காக்கிநாடா துறைமுகத்திலிருந்து அரிசி கடத்தல் குறித்து ஜெகன்மோகன் விளக்கம் அளிக்க வேண்டுமென அமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக நிவாரண முகாம் அமைத்திருக்கும் பள்ளியை தவிர அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளும் வழக்கம் போல் இயங்கும் என கலெக்டர் கலைச்செல்வி தெரிவித்தார். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் 909 ஏரிகள் உள்ளன. கனமழை காரணமாக 309 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. பயணிகள் பேருந்துக்காக காத்திருந்தாலும் போதிய பேருந்துகளும் இயக்கப்படாததால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். புதுச்சேரியில் மழையின் தாக்கம் தொடர்ந்து இருப்பதால் மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் நமச்சிவாயம் சொன்னார். வெகு விரைவில் புதுவையில் இயல்பு நிலை திரும்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது என்றும் கூறினார். புதுச்சேரி சூரியகாந்தி நகர் பகுதியில் மழைநீர் வடிந்துள்ளதால் வீடுகளை சுத்தம் செய்யும் பணியில் வீட்டின் உரிமையாளர்கள் ஈடுபட்டனர். அரிசி, பருப்பு, வீட்டு மின்சார பொருட்கள், உபயோகப் பொருட்கள் என அனைத்துமே சேதமாகிவிட்டதாக கண்ணீர் மல்க கூறினர். மழையின் காரணமாக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையின் தரைத்தளம் முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதால் பிரசவ வார்டு செல்லும் உறவினர்கள் தரைத்தளத்தில் சகதியுடன் கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது.
ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சோட்டு குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியில் உள்ள அறையில் தங்கி பிரியாணி கடையில் வேலை செய்து வந்தார். அவர் இன்று மோட்டார் ஸ்விட்ச் போட்டபோது திடீரென மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார். குன்றத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். திருவொற்றியூர் பகுதியில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கி உள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் மாணவர்கள் தெரிவித்தனர். உத்திரமேரூர் அருகே செய்யாறு ஆற்றில் அனுமந்தண்டலம் அணைக்கட்டு நிரம்பி வினாடிக்கு 23,000 கன அடி நீர் வெளியேறி இருபுறங்களிலும் கரைபுரண்டு ஓடுகிறது. சேலம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றங்கரையோரம் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. கரையோரம் வசிக்கும் 100க்கும் மேற்பட்டோரை தீயணைப்புத் துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மீட்டு முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். தொடர்ந்து தண்ணீர் அதிகரித்து வருவதால் தீவிரமாக கண்காணிக்கவும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கவும் வருவாய்த்துறையினருக்கு கலெக்டர் பிருந்தாதேவி உத்தரவிட்டுள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 14 பேர் 6 லட்சம் ரூபாய் செலுத்தி மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே இயக்கப்படும் மலை ரயிலை நேற்று தனியாக வாடகைக்கு எடுத்துள்ளனர். ஹில்க்ரோ ரன்னிமேடு நிலையங்களில் இறங்கி அங்குள்ள இயற்கை காட்சிகள், பாலங்கள் மற்றும் குகைகளை ரசித்ததுடன் வீடியோ மற்றும் போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர். மலை ரயிலில் பயணம் செய்ய வெளிநாட்டினர் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட என்வி நகரில் வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளை அதிமுக எம்எல்ஏ ஜெய்சங்கரன் நேரில் ஆய்வு செய்தார். கதவணை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் எனவும் தண்ணீரில் மூழ்கிய மரவள்ளி, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக எம்எல்ஏ உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கனமழை காரணமாக ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பிற்காக போடப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தர்மபுரி அம்மாப்பேட்டை பகுதியில் கரையோரம் இருந்த கோவில் தண்ணீரில் மூழ்கியது. கரையோர பகுதியில் உள்ள மக்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் மொத்த நீர்மட்டம் 47.50 அடி. தற்போதைய நீர் இருப்பு 46.10 அடியாக உள்ளது. இதனால் வீராணம் ஏரியிலிருந்து பாதுகாப்பு கருதி ஏரிக்கு வரும் 980 கன அடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கொம்பாக்கம் நெசவாளர் நகர் பகுதியில் கடந்த 3 தினங்களாக 6 அடி உயரத்தில் மழைநீர் தேங்கி உள்ளதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. மக்கள் உணவின்றி உடைமைகள் அனைத்தையும் இழந்து வீட்டின் மொட்டை மாடியில் சிக்கி தவித்தனர். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி காட்டாற்று வெள்ளம் சென்றது. பாலத்தில் குவிந்து செல்ஃபி எடுத்து ரசித்த மக்களை காவல்துறையினர் வெளியேற்றினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனமழையால் தனது கோமுகி அணை முழு கொள்ளளவான 46 அடியை எட்டியது. தற்போது வினாடிக்கு 3000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மணிமுத்தா அணையிலிருந்து 13000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் கவிழ்ந்த விபத்தில் அதில் பயணம் செய்த 6 பெண்கள் உள்பட 9 பேர் படுகாயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து தெம்மம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் புதூர் நாடு செல்லும் மலை சாலையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலைகளில் விழுந்த பாறைகள் மற்றும் மரங்களை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி செல்லும் வந்தே பாரத் ரயிலில் பயணி ஒருவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக ஆம்பூர் ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் 3 நிமிடம் நிறுத்தப்பட்டது. பயணி ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு ரயில் புறப்பட்டு சென்றது. பெஞ்சல் புயல் மழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக வேளாண் துறை, சமூக நலத்துறை மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் அமைச்சர் ஜெயக்குமார் அலுவலகத்தில் நடந்தது. இதில் 10,000 ஹெக்டேர் விளைநிலங்கள், நெல், கரும்பு, வாழை, மணிலா மற்றும் தோட்டக்கால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அறிவித்தது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் ரயில் பாலத்தின் மேல் வெள்ளம் ஓடுகிறது. இதனால் தெற்கு ரயில்வே சில ரயில்களின் போக்குவரத்தை ரத்து செய்து வருகிறது. காரைக்குடியிலிருந்து இன்று அதிகாலை 5:35 மணிக்கு புறப்பட்டு சென்னை செல்லும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் போக்குவரத்தும் ரத்தானது. காரைக்குடியில் டிக்கெட் எடுத்தவர்களுக்கு பணம் திருப்பி அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சுமார் 1000 குடும்பங்களுக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் வழங்கினார். அனைத்து சமூக மக்களும் இதனால் பயன்பெற்றனர்.
திண்டுக்கல் நத்தம் பகுதியைச் சேர்ந்த ரேணுகா தேவிக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. சிறு வயது முதலே வாடிவாசல்களில் காளை அவிழ்க்கும் பணிகளில் சிறப்பாக செயல்பட்டவர். இதுவரை 165 வாடிவாசல்களில் காளைகளை அவிழ்த்துள்ளார். அலங்காநல்லூர் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டுகளில் பரிசுகளும் பெற்றுள்ளார். தற்போது கணவருக்கு ஏற்பட்ட விபத்து காரணமாக குடும்பம் நொடிந்து போயிருப்பதாகவும் தனக்கு கருணை அடிப்படையில் ரேஷன் கடை விற்பனையாளர் பணி வழங்கும்படி கேட்டு மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக நொண்டிமேடு பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து ஆறுமுகம் என்பவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். போலீசார் அவரது உடலை மீட்டு உதகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மேலும் அப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட மண் வீடுகளில் வசிக்கும் மக்களை மாவட்ட நிர்வாகம் நிவாரண முகாம்களில் தங்க வைத்தனர். கொடைக்கானல் அப்சர்வேட்டரி புதுக்காடு பகுதியில் உள்ள மாட்டு கொட்டகை அருகே 10 அடி நீளமுள்ள மஞ்சள் சாரை பாம்புவை பார்த்த மக்கள் பயந்து ஓடினர். தீயணைப்பு துறையினர் வந்து பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். திருச்சி ரயில் பெட்டிகள் பராமரிப்பு மையத்தில் ரயில் பெட்டி கழிவறைகளை சுத்தம் செய்வது முதல் விளக்குகள் மற்றும் அதில் உள்ள மின்விசிறிகளை பழுது நீக்குவது வரையிலான பராமரிப்பு பணியில் உள்ள சுமார் 300 ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலை நிறுத்தம் செய்தனர். பணிச்சுமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பது முதலான அவர்களது கோரிக்கைகளை கேட்ட ரயில்வே அதிகாரிகள் 1 வாரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனால் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டனர். ஓட்டேரியில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர் குளத்தில் மூழ்கி பலியானார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். செங்கோட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தற்காலிக கான்ட்ராக்டராக வேலை செய்யும் ராம்குமார் தனது ஒரிஜினல் டிரைவிங் லைசென்ஸை பெற்றுத் தரும்படி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். பணிமனை மேலாளர் தனக்கு ஒழுங்காக வேலை தரவில்லை எனவும் ஒரிஜினல் லைசென்ஸை தர மறுப்பதாகவும் புகாரில் அவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி ஏற்காடு சாலையில் கனமழை பெய்ததால் மின்கம்பங்கள் சாய்ந்தன. அப்பகுதியில் மின்சாரமும் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது. அவ்வழியாக 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். தகவலறிந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்கம்பத்தை அப்புறப்படுத்தினர். தருமபுரி மாவட்டம் வந்தமலை அடிவாரத்தில் வெள்ள நீரில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் சின்னாங்காடு, நாயக்கனூர், குழியனூர், பால் சிலம்பு, பெரியோர், கொட்லாங்காடு, மன்னாங்குழி உள்ளிட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு அகில்மேடு வீதியில் வசிக்கும் குமார் என்பவர் சில்க் ஸ்மிதாவின் 65வது பிறந்தநாளை ஒட்டி சில்கின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ரசிகர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை, உணவு மற்றும் சில்க் ஸ்மிதா படத்துடன் கூடிய 2025ஆம் ஆண்டுக்கான காலண்டரையும் வழங்கினார். 13 ஆண்டுகளாக சில்க் ஸ்மிதாவின் பிறந்தநாளை கொண்டாடி வருவதாக குமார் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகாவில் ஆதார் அட்டைகளில் திருத்தம் மேற்கொள்வதற்காக சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு மக்களை அலைக்கழித்து வருவதாக கூறி சாலை மறியல் நடந்தது. மறியல் செய்தவர்களிடம் போலீசார் வந்து பேச்சு நடத்தி மறியலை கைவிட செய்தனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருச்சி வயலூர் சாலை மற்றும் உறையூர் லிங்கநகர் பகுதியில் மதுக்கடைகள் திறந்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் திருச்சி உறையூர் குரத்தெரு பகுதியில் உண்ணாவிரதம் நடத்தினர். திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் நடந்த உண்ணாவிரதத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருச்சி துறையூர் அருகே பொன்னுசங்கம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளிடம் அரசு பஸ்ஸில் பயணிக்க டிக்கெட் கேட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் நடந்தது. மாணவ மாணவிகளுடன் பெற்றோர்களும் மறியலில் ஈடுபட்டனர். முசிறி அரசு பஸ் பணிமனை அதிகாரிகள் வந்து பேச்சு நடத்தி மாணவர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என கூறினர். இதையடுத்து மறியல் கைவிடப்பட்டது. திண்டுக்கல்லில் வாகன விபத்துக்கு இழப்பீடு வழங்காத அரசு பஸ்ஸை ஜப்தி செய்த வக்கீல்கள் அதை திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். 2018இல் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ராஜேந்திரன் என்பவர் மீது அரசு பஸ் மோதியதில் அவரது கால்கள் முறிந்தன. அது குறித்த வழக்கில் இன்று பஸ் சிறைப்பிடிக்கப்பட்டது. கொடைக்கானலில் சில தினங்களாக சாரல் மழை பெய்கிறது. அத்துடன் பனிமூட்டமும் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணிக்கின்றனர். மாறுபட்ட வானிலையால் டூரிஸ்டுகளும் உள்ளூர் மக்களும் சிரமங்களுக்கு உள்ளாகினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சாலையில் மழைநீர் ஓடியது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. பெரம்பலூர் ஆலத்தூர் ஒன்றியத்தில் உள்ள செட்டிக்குளம் கிராமத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் செயல்படுகிறது. இங்குள்ள மாணவர்கள் செட்டிக்குளம் கிராமத்தில் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். திறன் மேம்பாட்டு மையத்தில் வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து அவர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தினர். தாம்பரம் மூங்கில் ஏரி பகுதியில் அதிமுக சார்பில் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் முண்டியடித்தனர். சட்டம் படித்துள்ள 17 மாணவர்கள் சட்டத்துறை அலுவலகத்தில் தன்னார்வ பயிற்சி திட்டத்தின் கீழ் 1 ஆண்டு பயிற்சி பெற்றவர்களுக்கு தலைமைச் செயலகத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சான்றிதழ்களை வழங்கினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 2019இல் சுவரிடிந்து இறந்தவர்களை நினைவஞ்சலி நிகழ்ச்சிக்கு சென்ற தமிழ் புலிகள் கட்சித் தலைவர் நாகை திருவள்ளுவன் கைது செய்யப்பட்டு வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் செய்த தமிழ் புலிகள் கட்சியினர் 50 பேரும் கைது செய்யப்பட்டனர்.
இந்தியா பினாங் இடையே நேரடி விமான சேவை விரைவில் துவங்க உள்ளது. இதனால் இரு நாட்டுக்கிடையிலான உறவு வலுப்பெறும். பொதுமக்கள் 3.5 மணி நேரத்தில் சென்னையிலிருந்து பினாங்கு செல்ல முடியும் என பினாங்கு மாநாடு மற்றும் கண்காட்சி பணியக தலைமை செயல் அதிகாரி அஸ்வின் குணசேகரன் தெரிவித்தார். சென்னை வளசரவாக்கத்தில் மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்த BMW காரில் சாலையோரத்தில் இருந்த நபர் 1 மாதமாக தங்கியிருந்தார். இந்நிலையில் அதீத மதுபோதையில் அவர் காரில் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் மதியம்பட்டி வழியாக செல்லும் திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மதியம்பட்டி ஆத்துமேடு செல்லும் தரைப்பாலம் மூழ்கியது. 2 கிராமங்களுக்கிடையே போக்குவரத்து பாதித்தது. திருமணி முத்தாற்றில் சாக்கடை மற்றும் சாயக்கழிவுநீர் கலந்து கரும் நிறத்தில் நுரையுடன் தண்ணீர் செல்கிறது. துர்நாற்றம் வீசுவதுடன் நிலத்தடி நீரும் மாசடைவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். குஜராத் போர்பந்தர் கடல் பகுதியில் காணாமல் போன தூத்துக்குடி மாவட்ட மீனவர் அண்ணாதுரையை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவர் மனைவி சந்தானலட்சுமி மற்றும் பொம்மையாபுரம் மக்கள் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தனது கணவர் அண்ணாதுரை காணாமல் போனதில் மர்மம் உள்ளதாக தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து தென்மண்டல ஒருங்கிணைந்த மாற்றுத்திறனடையோர் முன்னேற்ற சங்கத்தினர் தூத்துக்குடியில் பேரணி நடத்தினர். அத்துடன் ஒரு கண் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும், தாலுகா மற்றும் ஆஸ்பத்திரிகளில் பெட்டிக்கடை அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் வலியுறுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த சைனபுரம் கிராமத்தில் கனமழையால் பல ஏக்கர்களில் நடவு செய்த நெல் பயிர்கள் மூழ்கின. அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த சேர்வராயன் பகுதியில் அமைந்துள்ள வாணியாறு அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே கால்வாய் மூலம் வெளியேற்றப்படுகிறது. கால்வாய் அருகே வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராணிப்பேட்டை சோளிங்கர் பஜார் தெருவில் உள்ள சோழபுரீஸ்வரர் கோயிலில் 108 சங்காபிஷேகம் நடந்தது. சோளிங்கரை சுற்றியுள்ள 10 கிராம மக்கள் பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த ஐயர்பாடி எஸ்டேட் பகுதியில் நேற்று இரவு முகாமிட்ட யானைகள் அங்குள்ள ரேஷன் கடை மற்றும் பள்ளி சத்துணவு கூடத்தை இடித்து சேதப்படுத்தின. அதேபோல் ஹை ஃபாரஸ்ட் எஸ்டேட் பகுதிக்குள் புகுந்த மற்றொரு யானை கூட்டம் அங்குள்ள ரேஷன் கடையை இடித்து தள்ளியது. ஒரே நேரத்தில் இருவேறு இடங்களில் புகுந்த யானை கூட்டத்தை தடுக்க முடியாமல் வனத்துறையினர் தவித்தனர். திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர மாநில எல்லைப் பகுதியான பெரும்பள்ளம் என்ற ஊர் உள்ளது. இங்கு ஆந்திர அரசு 12 அடி உயர தடுப்பணை கட்டியுள்ளது. கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையில் அணை நிரம்பி வழிகிறது. இரு மாநில மக்களும் இங்கு வந்து ஆபத்தை உணராமல் குளிக்கின்றனர். அவர்களை வாணியம்பாடி போலீஸ் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் மற்றும் திம்மாம்பேட்டை போலீசார் எச்சரித்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. சாத்தனூர் அணையில் திறந்துவிடப்பட்ட நீர் கள்ளக்குறிச்சி மூங்கில்துறைப்பட்டில் உள்ள அண்ணாநகர் பகுதியை சூழ்ந்ததால் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். அந்த பகுதி மக்களின் வீடுகளில் இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் தெரிவிக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சாலையில் மறியல் செய்தனர். அதிகாரிகள் பேச்சு நடத்தி அவர்களை கலைந்து போக செய்தனர். ராணிப்பேட்டை சிப்காட் அடுத்த லாலாப்பேட்டையில் செயல்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றிலும் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது. நோய் சிகிச்சைக்காக வரும் பல கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு மருத்துவமனையின் சூழலால் நோய் தொற்று ஏற்படும் என்ற நிலை உள்ளது. நீரை வடிய செய்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு நிர்வாகத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் நகராட்சியின் 5வது வார்டில் கேக்கரை பகுதியில் சுக்கனாறு உள்ளது. இங்கு திருவாரூர் நகராட்சியின் 30 வார்டு கழிவு நீரும் பாதாள சாக்கடை மூலம் அனுப்பப்படுகிறது. கேக்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளது. உடைப்பை சரி செய்து மக்களை தொற்றிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என மக்கள் நகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விளைநிலங்களில் வனவிலங்கு நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் கயல்விழி கலந்து கொண்டார். விளைநிலங்களின் அருகில் உள்ள காப்பு காடுகளில் 8 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வேலி அமைக்கவும், வன விலங்குகளை வனப்பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்யவும், பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கவும் வன அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினர். திருப்பத்தூர் அடுத்த பிச்சனூர் பகுதியைச் சேர்ந்த பழனி மகன் குமரன் +2 படித்து வருகிறார். மழையில் நிரம்பிய பிச்சனூர் ஏரியை பார்க்க சென்றார். பிச்சனூர் பிள்ளையார் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் சென்றபோது அறுந்து கிடந்த மின்கம்பியை தெரியாமல் மிதித்தார். அதில் ஷாக் அடித்து அதே இடத்தில் குமரன் இறந்தார். போலீசார் விசாரிக்கின்றனர்.
சபரிமலை ஐயப்பன் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பாட்டு பாடிய இசைவாணியின் படத்தை செருப்பால் அடித்து அவருக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் அம்மாவட்ட இந்து பாரத முன்னணி அமைப்பினர் இச்செயலில் ஈடுபட்டனர். பின்னர் கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங்கை சந்தித்து இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த தாளப்பள்ளம் கிராமத்தில் கிருஷ்ணன் என்பவர் மாட்டுக்கு தண்ணீர் வைக்க மோட்டார் சுவிட்சை போட்டுள்ளார். சுவிட்ச் பாக்ஸ் மழையில் ஈரமாக இருந்ததால் ஷாக் அடித்து சம்பவ இடத்திலேயே இறந்தார். தகவல் அறிந்த பாலக்கோடு போலீசார் முதியவரின் உடலை கைப்பற்றி தருமபுரி மருத்துவமனைக்கு அனுப்பினர். விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி பாகூர் சித்தேரி அணைக்கு பாதுகாப்புக்கு சென்ற போலீசார் 4 பேர் வெள்ளத்தில் சிக்கினர். அவர்களை 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்டனர். ராமநாதபுரம் மாவட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர வேலை வழங்க கோரி கலெக்டர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். தேர்தலின் போது நிரந்தர பணி வழங்கப்படும் என திமுக அரசு வாக்குறுதி அளித்தும் அதை நிறைவேற்ற மறுக்கிறது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளாடிச்சி விலையைச் சேர்ந்த 73 வயது நூர்ஜஹான் சவுதி அரேபியாவில் உள்ள பிள்ளைகளை பார்க்க சென்ற நேரத்தில் கொள்ளையர்கள் நூர்ஜஹானின் வீட்டின் கதவை உடைத்து 30 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெயம் ரவியின் சமீபத்திய படங்கள் தொடர் தோல்வியை சந்தித்து வருகின்றன. அவர் நடித்துள்ள காதலிக்க நேரமில்லை படம் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்நிலையில் அர்ஜுனன் இயக்கத்தில் அவர் நடித்து வரும் படம் ஜீனி. கல்யாணி பிரியதர்ஷன், கீர்த்தி ஷெட்டி, வாமிகா கவி ஆகிய 3 நாயகிகள் நடிக்கின்றனர். இந்த படம் முடியும் தருவாயில் உள்ள நிலையில் அடுத்த ஆண்டு மார்ச்சில் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். தமிழில் முன்னணி இசையமைப்பாளராக உள்ள ஜி.வி. பிரகாஷ் சமீபத்தில் கமல் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படத்திற்கு இசையமைத்து பாராட்டை பெற்றார். அதே சமயம் கமல் படத்திற்கு இதுவரை இசையமைக்காமல் இருந்தார். இப்போது அன்பறிவு இயக்க உள்ள கமலின் 237வது படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கப் போகிறாராம். ஆக்ஷன் கதைகளத்தில் உருவாக்கும் இதன் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு துவங்குகிறது. பாலிவுட்டில் கடந்த ஆண்டு வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் 12வது ஃபெயில். விது வினோத் சோப்ரா இயக்க விக்ராந்த் மாசே 37 நாயகனாக நடித்தார். 14 ஆண்டுகளாக சினிமாவில் நடித்து வந்த விக்ராந்த் மாசே தற்போது சினிமாவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட பதிவில், கடந்த சில ஆண்டுகள் சிறப்பானதாக அமைந்தது. ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. ஒரு கணவனாக, தந்தையாக, மகனாக இப்போது வீட்டை கவனிக்க முடிவெடுத்துள்ளேன். அடுத்த ஆண்டு இறுதியாக ஒருமுறை சந்திப்போம் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தில் தமன்னா ஆடிய காவாலா பாடல் ஹிட்டானது. ரசிகர்களால் அதிகம் ரீல்ஸ் செய்யப்பட்ட பாடல்களில் இதுவும் ஒன்று. அந்த அளவுக்கு தமன்னா நடன அசைவுகளால் கவர்ந்தார். சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தமன்னா, காவாலா பாடலுக்கு நான் முழுமையான பங்களிப்பை கொடுக்கவில்லை, இன்னும் கொஞ்சம் நன்றாக பண்ணியிருக்கலாம் என வருத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதத்தில் வந்துவிட்டோம். இம்மாதம் வெளியாகும் படங்களின் அறிவிப்பு வெளியாகி வருகின்றன. இந்த வாரம் டிசம்பர் 5இல் தெலுங்கு படமான புஷ்பா 2 தமிழிலும் டப் ஆகி அதிக தியேட்டர்களில் வெளியாகிறது. இதனால் தமிழில் ஃபேமிலி படம் பிளட் அண்ட் பிளாக் ஆகிய 2 படங்கள் மட்டுமே டிசம்பர் 6இல் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா நடித்துள்ள புஷ்பா 2 படம் டிசம்பர் 5இல் ரிலீஸ் ஆகிறது. முதல் பாகத்தில் சமந்தா ஆடிய ஊ சொல்றியா பாடல் ரசிகர்களை கவர்ந்தது. அதேபோல் 2ஆம் பாகத்திலும் ஸ்ரீலீலா நடனமாடிய கிஸ்லிக் பாடல் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இப்போது ஃபீலிங்ஸ் என்ற மற்றொரு பாடல் வெளியானது. இதில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா ஆடியுள்ளனர். இவர்களின் நடன அசைவுகள் ஆபாசமாகவும் ராஷ்மிகாவின் கவர்ச்சி தூக்கலாகவும் உள்ளது. கிஸ்லிக் பாடலில் ஸ்ரீலீலாவிற்கு பதில் ராஷ்மிகாவை ஆடியிருக்கலாம் என்கிறார்கள் ரசிகர்கள்.